இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல்ல வந்து டீ கடை உள்ளி வடை செம்மையான ஒரு டேஸ்ட்ல ரெடி பண்ணியிருக்கோம். அருமையா இருக்கு. அதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் மட்டும் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாவே எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்க போறோம். அதனால எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 துண்டு மீடியம் சைஸ்ல ஒரு 4 துண்டு எடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கும். நல்லா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு மீடியம் சைஸில் 8 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம். அதே நம்ம உள்ளே சேர்த்துட்டோம். இதோட சேர்த்து ஒரு டீஸ்பூனு சோம்பு. இப்போ இதை வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் சும்மா ஒரு குறன்னு 2-3 சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் 400 கிராம் எடுத்துருக்கோம். 400 கிராம் எடுத்து நல்லா தொலியெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி நல்லா உதுத்துறணும். இந்த மாதிரி நல்லா ஒன்று ஒன்றுமா வர்ற மாதிரி உதுத்துறணும். உதுத்த வெங்காயத்தை எடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அந்த பெருஞ்சீரகம், அதை நம்ம வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்கிட்டோம். கருவேப்பிலை ஒரு 3 கொத்தை நல்லா பொடுசாக முனிக்கி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லித்தலை நல்லா பெரிய கொத்தா எடுத்து நல்லா மல்லியை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா வெட்டி வச்சுருக்கோம் பொடுசு. அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த வெங்காயம் நம்ம போட்டிருக்க மசாலு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அந்த மசாலா எல்லாம் அந்த வெங்காயத்தில் நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போ நல்லா அந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சு முடிச்சுட்டு வெங்காயத்தோடு சேர்த்து மாவு வந்து ஒரு அரிசி மாவு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். பச்சரிசி மாவு அதுதான். அதையும் 100 கிராம் சேர்த்தாச்சு. இது ரவை 100 கிராமு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. மைதா மாவு 100 கிராம். மைதா மாவு போடும்போது தான் நமக்கு ஒட்டி பிடிக்கும். அதனால் மைதா மாவு ஒரு 100 கிராமு சேர்த்தாச்சு. வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூனு, கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை பருப்பு ஏற்கனவே வறுத்த பருப்பு தான். நம்ம தொலியை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா 2 இருக்கிற மாதிரி நல்லா தொலியை நீக்கிட்டு வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் நிலக்கடலை பருப்பு. இப்போ நம்ம ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் அது இருக்கிற அந்த நீர்லேயும் நம்ம வந்து நம்ம மாவை போட்டு பிசைஞ்சு கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம தேவைன்னா தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தில் இருக்க ஈரத்துக்கு நம்ம பிசைஞ்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புட்டு மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 100 ml மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அடுத்து ஒரு 50 ml தண்ணி, மொத்தம் 150 ml சேர்த்துருக்கோம் தண்ணி. நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கனால நமக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து வாங்குது. இப்போ நமக்கு 150 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இந்த சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பதமாக இருக்கணும். ரொம்ப நெடுன்னு இருந்துடக்கூடாது. மாவும் ஜாஸ்தியாக இருந்துடக்கூடாது. வெங்காயம் இப்படி தெரிகிற அளவுக்கு தான் இருக்கணும். மாவு ஜாஸ்தியாக போட்டுற வேண்டாம். அவ்வளோதான். நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பிசைஞ்சு முடிச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம உள்ளி வடை போட போகிறோம். உள்ளி வடை போடுறதுக்கு இந்த நல்ல அகலமான கடாயை எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் இருக்கக்கூடாது. மீடியமான சூட்டில் தான் இருக்கணும். அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும். இப்போ நமக்கு சரியான சூட்டில் இருக்குது. நம்ம இப்போ போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இலையில தான் தட்டி போட போகிறோம். இந்த மாதிரி சின்ன வாழை இலையை எடுத்து வச்சுட்டு லேசாக எண்ணெயை மட்டும் அந்த வாழை இலையில் லேசாக தடவிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ரெடியாக பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். வாழை இலையில் வச்சுட்டு நல்லா தட்டிக்கலாம். நல்லா நைஸாக தட்டிடுங்க. நல்லா இது போல் தட்டிக்கங்க. அந்த கணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்பவும் கனமாக இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சூடான எண்ணெயில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதே போல் ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நல்லா நம்ம வட்டமாக தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது போல் தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு 4 வடையை எண்ணெயில் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் லேசாக அப்படியே நம்ம புரட்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே புரட்டி விட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியத்திலே இருக்கட்டும், பொறுமையாகட்டும். இப்போ நம்ம புரட்டி விட்டு 2 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் ஒரு தடவை புரட்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புரட்டி விட்டு சலசலப்பெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. பபுள்ஸு லேசான பபுள்ஸ் தான் வரும். இந்த சமயத்தில் எடுத்துடலாம். இந்த வடை ரெடி ஆகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்கிடும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா அந்த வெங்காயம்லாம் லேசாக அந்த ப்ரௌனாக வந்த உடனே நம்ம வடையை எடுத்துடலாம்.
எடுத்துடணும். இப்போ நமக்கு சூப்பராக நல்லா ப்ரௌனாக ரெடி ஆகி வந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் மீதம் இருக்கிற மாவையும் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துகிட்டு இது போல் சூப்பராக சுட்டு எடுத்துருங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நைஸாக தட்டி போட்டு நல்லா அருமையாக இருக்குங்க. அந்த கடலைப்பருப்பு கடிச்சு சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட ருசியோட அருமை தெரியணும்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடணும். இதே மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் செய்ய நினச்சிங்கன்னா இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான உள்ளி வடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.